வணக்கங்கள். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன் நான் வேண்டிக் கொள்றேன். இன்று இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள்ல அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய நாள்ல எங்களுடைய யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் கடந்திருக்கு. அந்த வகையில் இந்த 1000 சப்ஸ்கிரைபரை கடந்ததுக்காக ஒத்துழைப்பு தந்த அத்தனை கோடான கோடி எனது உள்ளம் சார்ந்த உறவுகள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் தந்த ஒவ்வொரு ஆதரவும், நீங்க தந்த ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்ன இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குது. அதுக்காக உங்களை அனைவருக்குமே என்றென்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டவனாகத்தான் இருப்பேன். அந்த வகையில நீங்கள் தந்த ஒவ்வொரு ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஸோ இந்த பயணம், இந்த யூடியூப் ஜேர்னின்னு சொல்லிக்கல வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்க்கையில சாதிக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கும். மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே சாதிக்க வேணும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில தான் சின்ன இருந்து எனக்கும் அந்த ஒரு யூடியூப் பயணத்துக்குமான தொடர்பு இருந்தது. அந்த ஸ்டோரியை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வீடியோ. ஆரம்பத்துல இந்த வீடியோ நான் யூடியூப் பயணம் அல்லது வீடியோ செய்யணும் என்று சொல்லி அவ்வளவுத்துக்கு நான் யோசிக்கல. அப்படி நான் இருந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுது. ஏன் எல்லாருமே டிவிகள்லையும் வீடியோக்கள்லையும் வர்றாங்க, நாங்களும் கணக்கு இடத்துல போயிருப்போம். ஸோ ஆனால் அந்த நேரங்களில் எங்களை வீடியோ எடுக்காட்டியோ எடுத்தாலோ நாங்கள் அந்த டிவிலையோ அந்த வீடியோலையும் வர மாட்டோம். ஸோ அந்த ஒரு ஏக்கம் ஒன்று என் மனசுல இருந்தது. ஸோ அந்த ஏக்கத்தை நிறைவேற்றும் நோக்கோடையும் என்னால கண்டிப்பா கணக்கு விஷயங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ உலகத்துல எப்படி சோசியல் மீடியால வேற சோசியல் மீடியால விஷயங்கள் கொண்டு, அதே மாதிரி நல்ல விஷயங்களை எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ரீதியில தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன் நான். ஸோ அதுதான் அந்த ரெண்டும் தான் என்னுடைய பிரதான நோக்கம். ஒன்று என்ன, நான் என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய சோசியல் மீடியால நான் என்ன காட்டணும், அந்த பயணம் ஆரம்பிச்ச அந்த நொடியில இருந்து சின்ன